இன்னைக்கு தேரோட 5வது நாள். இன்னைக்கு ஒரு குயிக்கா ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா சாரியும் இல்ல, என் சாரியும் இல்ல. எங்க அம்மாச்சியோட சாரி ஒரு ஸ்டெப் மேல போயாச்சு. என் செல்லக்குட்டி அம்மாச்சி இன்னும் வந்து அந்த சாரியில எங்க அம்மாச்சியோட ஸ்மெல் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இல்ல. குட் சோல் தான் சீக்கிரமா கடவுள்ட்ட போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ரொம்ப ஒரு குட் சோல். சரி, அவங்கள பத்தி பேசினா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அம்மாவோட தோடு இது, கோல்டு தோடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச தோடு, கல் வச்ச தோடு. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்கும் அம்மாவுக்கு போட்டா. ஸோ அந்த தோடு கேட்டேன், கொடுத்தாங்க. நான் அது போட்டாச்சு. பீடி வந்து ஹேர் கேர் டிப் கேட்டிருந்தாங்க. நான் தலை சீவரப்போ தான் ஞாபகம் வந்தது. நான் கண்டிப்பாக போடுற பீடி இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை. அப்புறம் வழக்கம் போல் மாய்ஸ்சரைசர் இது இல்லாமல் போகவே முடியாதுங்க. ரீசெண்ட்லி நான் அந்த வெனிஷியாவோட மாய்ஸ்சரைசருக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிக்கி அப்போ தான் வந்து தலை சீவிட்டு இருந்தான். கொஞ்சமாக அவனை ஒம்பளத்துட்டு டீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மாவோட வாட்ச் எடுத்து கட்டியாச்சு. கோல்டுன்றதுனால இந்த வாட்சை நான் அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கேன். சில்வர்னா என்னோட வாட்சே போட்டுக்குவேன். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம ரெட்டாக இருக்குது பாருங்கள், பிரைட்டாக. எனக்கு எடுக்குமோ என்னமோன்னு நினச்சிட்டே போட்டேன். பட் எனக்கு ஓகேவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா வந்து இன்றைக்கி மைசூர் சில்க் எல்லோ அண்ட் மெரூன் காம்பினேஷனில் கட்டியிருந்தாங்க. ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கோமாதாக்கு மேலே சாமி இருக்கிற மாதிரி தான் எனக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டூடல்ஸ்.